வணக்கம் மக்களே! மிஸ்டர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு பெரிய, பெரிய முக்கியமான டாபிக். ஒரு ரீசென்ட்டா நடந்த ஒரு கேம் சேஞ்சிங்கான டிஸ்கவரிய பத்தி பேசலாம். நான் முதல்ல இத ஆரம்ப கட்டத்தில நம்பல. ஒரு LinkedIn போஸ்ட்ல பார்த்தேங்க. ரீசென்ட்டா இந்தியா ஃபவுண்ட் ஆயில் ரிசர்வ் அ ஆயில் டிஸ்கவரி இன் அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ளாக்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இது இவ்ளோ ஆயில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயில் ரிச் நேஷன் ஆயிருவோமே! அந்த மாரி இருக்கு. அந்த மாரி இருந்துச்சு. நெறைய சோர்சஸ் பார்த்தேன். எக்கனாமிக் டைம்ஸ்ல அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் பூரி, இந்தியாவோட மினிஸ்டர் ஆயில் அந்த போர்ட்ஃபோலியோல இருக்க மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவங்களோட இன்டர்வியூஸ், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அந்தமான் நிக்கோபார்ல இந்தியா வந்து 184 லேக்ஸ் ஆஃப் 184 குரோர்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு. 184,000 குரோர்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில். இத நான் வந்து பேரல்ல சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 11.16 பேரல் ஆயில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரீசென்ட் டிஸ்கவரில. ஸோ இது வந்து ஒரு பெரிய, பெரிய பிரேக் த்ரூ இந்தியாவோட செல்ஃப் சஃபிஷியன்சிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதே மாதிரி இம்போர்ட் பில்ஸ் நெறைய நம்ம 80லேருந்து 90% வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் நம்பி தான் இருக்கோம். முக்கியமா சவுதி இல்ல ரஷ்யாவ நம்பி தான் இருக்கோம். ஸோ இம்போர்ட்ல வந்து நெறைய அளவுக்கு சேவ் பண்ணலாங்கிறத வந்து இத நம்ம ரீசென்ட்டா டிஸ்கவரில நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது பெரிய, பெரிய பிரேக் த்ரூ. இதனால வந்து இந்தியாவால $20 ட்ரில்லியன் எக்கனாமியா ஈஸியா மாற முடியுங்கிறத அவரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லியிருக்காருங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். $20 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட கரண்ட் சினாரியோல பார்த்தீங்கன்னா, நம்ம 2ண்ட் பிளேஸ்ல இருப்போம் யுஎஸ்ஏக்கு அடுத்து. அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்கும். எனர்ஜில எப்போ நம்ம ஒரு கண்ட்ரி இண்டிபெண்டன்சி அடையுதோ, முக்கியமா மத்த எல்லாத்த விட ஈவனா சேர்ந்து, அப்போ வந்து நம்ம அந்த டாப் லெவல்ல போறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அமெரிக்காவ தெரியும் அவங்களோட அந்த ஆயில்ல அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரிஞ்சிரும். இந்த ஈராக், லிபியாலாம் ஒரு ரீசன். ஸோ இந்த டிஸ்கவரியில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓஎன்ஜிசி வந்து அங்க சில ஆயில் ட்ரில்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 40,000 to 50,000 பேரல்ஸ் பெர் டே எடுத்துட்டு இருக்காங்க. பட் இத வந்து இந்த டிஸ்கவரினால நம்ம கரண்ட்டான கவர்ன்மென்ட்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 240,000 பேரல்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறது தான் 7 ஃபோல்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட்ட வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் பல பில்லியன்ஸ் டாலர்ஸ் 4எக்ஸ்ல சேவ் பண்றது. அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் அண்ட் டர்க்ஸ் மணிய வந்து நம்ம சேவ் பண்ணா, இதனால நம்ம வந்து டிஃபென்ஸ்ல, இல்ல ஆர்&டிஸ்ல, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்மளால இன்னும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதனால நமக்கு வந்து ஒரு பெரிய, பெரிய ஒரு கட்டிங் எட்ஜ் சொல்லலாம். ஒரு பெரிய ஹெட்ஜ் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த மாரி அ இம்பார்ட்டன்ட் நேஷனல் அசெட்ட வந்து ரிசோர்ஸஸ வந்து சேவ் பண்றதும் முக்கியம். ஏன்னா, அது வந்து இப்போ ஈரான்ல நடந்தது தெரியும். அது ரொம்ப வல்னரபிள். அது வந்து எனிமீஸ்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியான டார்கெட்டாவும் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வர ஜியோ பாலிடிக்ஸ்லாம் அதுக்கப்புறம். ஸோ காஷ்மீர்ல நடந்த இந்த லித்தியம் அயான் டிஸ்கவரியா இருக்கட்டும், அந்த ரீஜியன்ஸ்ல அதே மாதிரி இப்போ அந்த ஆயில் டிஸ்கவரிய இந்தியா சரியா பயன்படுத்தினா, ஃபியூச்சர்ல வந்து இந்தியா வந்து எனர்ஜி டிபெண்டன்ட் யாரும் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இன்னொரு தியரி இருக்குன்னா, இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து அட்வான்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, யுரேனியம் பதிலா தோரியம்ங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுது. தோரியம் பார்த்தீங்கன்னா, யுரேனியம் விட கொஞ்சம் அபண்டன்டான எலமெண்ட். அதுவும் இல்லாம யுரேனியம்ம விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவும் டிகே ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லெஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம். யுரேனியம் அளவுக்கு இல்லாம. ஸோ இதில எஃபிஷியன்சியும் அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லா பாசிட்டிவிட்டி இருக்கிறதுல இந்த தோரியம். பட் இது நெறையான ஆர்&டிஸ் வந்து தேவைப்படுது. இந்தியா கிட்ட இந்த தோரியமான ரிசர்வ் வந்தும் அதிகமா இருக்குங்க இந்த ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல வர ஸ்டார்ட் அப்ஸ் இல்ல கம்பெனிஸ்க்குலாம் வந்து இந்த மாரி தோரியம் ரியாக்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் பேஸ் பண்ணி வேஃபர்ஸ் முக்கியமா இந்த ஃபேப்ரிகேட்டட் செமிகண்டக்டர்ஸ்ல. ஸோ இத பேஸ் பண்ணி இருக்கும்போது இந்தியாவோட எனர்ஜி இந்தியாவோட எனர்ஜி செக்டார்ல வந்து நெறைய கம்பெனிஸ் வர்றது தான் என்னோட ஐடியாவா இருக்கு. ஸோ அத தான் வந்து என்னோட பார்வைய நான் வைக்கிறேன். ஸோ இந்த ஆயில் டிஸ்கவரி ஒண்ணு. அது அது மூலமா வர மணிய வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு 2047ல ஆப்வியஸா இந்தியா வந்து நிச்சயமா வந்து ஒரு குளோபல் சுப்ரீம் பவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. ஸோ சீக்கிரமா நம்ம அத பார்க்க தான் போறோம். ஸோ இது வந்து பெரிய பிரேக் த்ரூ அகைன் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது அடுத்தடுத்த வர அப்டேட்ஸ்ல நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் இல்ல பிசினஸ் ரிலேட்டட் அப்புறம் பெரிய செலப்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்கணும்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.